ஒரு பௌர்ணமி நாளில் கிருஷ்ணன் தனது புல்லாங்குழலை வாசிக்க ஆரம்பித்தார். அந்த இனிய இசை இமயமலையில் ஆழ்ந்த தியானத்தில் இருந்த சிவபெருமானை மயக்கியது. இந்த ஈர்ப்பு அவரை நேராக விருந்தாவனுக்கு அழைத்துச் சென்றது. விருந்தாவனுக்கு வந்தபோது ஒரு கோபியர் அவரை தடுத்துவிட்டு, உள்ளே கிருஷ்ணரின் ராசலீலா நடைபெறுகிறது, அவருடைய புல்லாங்குழல் இசைக்கு கோபியர்கள் மகிழ்ச்சியுடன் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினார். சிவபெருமான் தாண்டவ மூர்த்தியாக இருப்பதால் இதை கேட்டதும் அவருக்கு பேரானந்தமாகியது. நானும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விருப்பம் தெரிவித்தார். ஆனால் கோபியர் மறுத்து, இங்கே ஒரே ஒரு ஆணுக்கு மட்டுமே அனுமதி, அது கிருஷ்ணர். அவரை உணர வேண்டும் என்றால் நீங்கள் பெண்ணாக மாற வேண்டும் என்று விளக்கினார். சிவபெருமான் சிறிது நேரம் சிந்தித்து புனித யமுனை நதியில் நீராடி ஒரு அழகான பெண்ணாக வெளிப்பட்டார். இப்போது அவர் ராச மண்டலத்திற்குள் அனுமதிக்கப்பட்டார். சிவபெருமானின் தீவிர பக்தராக இருந்த கிருஷ்ணர் அவரின் பெண் உருவத்தை உடனே உணர்ந்து கோபர் உருவம் எடுத்ததனால் அவருக்கு கோபேஸ்வரர் என்ற பெயர் வழங்கினார். இன்று விருந்தாவனத்தில் இந்த கோபேஸ்வர மகாதேவன் கோயிலில் பிரதான தெய்வமாக கோபேஸ்வரர் லிங்கம் வழிபடப்படுகிறது.